பேர் பாபு. நான் இப்போ கோயம்புத்தூரில் கோவை மாவட்ட ஆயுதப்படையில் முதுநிலை காவலராக பணிபுரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த டாப்பிக்கை நான் ஏன் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம முடியை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து டொனேட் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து வளர்த்து டொனேட் பண்ணலாம் அப்படின்னு என் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை நான் வந்து எங்கள் எஸ்பி சார் அவங்கள்ட்ட போய் நான் பெர்மிஷன் கேட்டேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்பி சார் வந்து நான் பண்ணுற நல்ல விஷயத்துக்கு வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெர்மிஷன் வாங்கி நான் அந்த ஹேரை வந்து வளர்த்துட்டு இருக்கிறேன். உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்ட நாட்டில் வந்து ஆஸ்திரேலியா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் பேர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரால் ஃபஸ்ட் இடத்துல இந்த கேரளாவில் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. லேடிஸ் பர்டிகுலராக அஃபெக்ட் ஆகிறது எதுனா பிரஸ்ட் கேன்சர், அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர், அதுக்கடுத்து லங்ஸ் கேன்சர் மாதிரி நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜென்ஸ் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் லங்ஸ் கேன்சர், மவுத் கேன்சர் இந்த மாதிரி நிறையா கேன்சர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் வந்து இப்போ கேன்சர்னால பாதிக்கப்பட்ட எதனால இந்த அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்காதனால தான். நம்ம ரெகுலராக வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் ப்ளஸ் யோகா இதெல்லாம் பண்ணும்போது இந்த கேன்சர் நோயை வந்து நம்ம முற்றிலும் வந்து இந்தியா விட்டு இல்லை உலகத்தை விட்டு அழிக்க முடியும் அப்படின்னு இதை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் இது பண்ணுற விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இந்த ஹேரை வந்து நான் டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்து நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த முடியை வந்து நான் இப்போ வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க போகிறேன். எதுக்காகனா மொட்டை அடிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்களும் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் உணர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் வந்து எங்கள் முடியை வந்து நான் இப்போ மொட்டை அடித்து நான் டொனேட் பண்ண போகிறேன். இந்த வாய்ப்படுத்த எனக்கு வந்து இந்த முடிவை நான் டொனேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்த எங்கள் எஸ்பி சாருக்கு வந்து நான் இந்த நேரத்தில் வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.